our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 146:5. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இந்த வசனம் கூறுகிறபடி உங்கள் நம்பிக்கை தேவனாகிய கர்த்தர் மேலேயே இருக்கட்டும். இந்த வசனத்தில் யாக்கோபின் தேவன் என்று குறிப்பிடப்பட்டிருப்பது முக்கியமானதாகும். யாக்கோபின் மேல் பொறாமை கொண்ட அவனது சகோதரன் அவனை கொன்று போடாதபடிக்கு யாக்கோபின் பெற்றோர் அவனை அந்நிய தேசத்துக்கு அனுப்பினார்கள். அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான். அவனுக்கு துணையாக யாருமில்லை. இரவின் அந்தகாரம் அவனை சூழ்ந்திருந்தது. அவன் தனித்தவனாய் இருந்தான். அவன் இளைப்பாறும்படி தலைக்கு ஒரு கல்லை வைத்த போது தேவன் அவனுக்கு துணையாக இருப்பதாக காட்சியளித்து உயரங்களுக்கு ஏறும்படியான ஏணியை அவனுக்கு காண்பித்தார். அவர் யாக்கோபிடம், வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் என்று கூறினார். அதன் பின்னர் தேவன் அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. இதன் காரணமாக அவனது மாமனும் மனைவியின் சகோதரரும் அவன் மேல் பொறாமை கொண்டனர். அவனது சொந்த சகோதரன் அவனை கொன்று போடும்படியாய் தீர்மானித்து வந்தான். இரு சந்தர்ப்பங்களிலும் தேவன் இடைப்பட்டு சூழ்நிலையை யாக்கோபுக்கு சாதகமாக மாற்றினார். இறுதியில் இருவரும் தேவனுடைய ஆசீர்வாதம் யாக்கோபின் மேல் இருப்பதை ஒத்துக்கொண்டு அவனை சமாதானமாய் விட்டு சென்றனர். குடும்பத்திலும் தேவன் யாக்கோபை பெருக பண்ணினார். ஆம், தன்னந்தனியாய் இருந்த மனுஷன் 12 பிள்ளைகளை பெற்றான். அவர்கள் 12 கோத்திரங்களானார்கள். அவன் பெரிய ஐஸ்வர்யவானாய் இருந்தான். அவன் எப்பொழுதெல்லாம் தேடினானோ அப்போதெல்லாம் தேவன் அவனுடன் இருந்தார். தேவன் யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்று மறுபெயரிட்டு அவன் பெயரில் ஒரு தேசத்தை கொடுத்தார். பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! இன்றைக்கும் பாரங்கள் உங்கள் தலை மேல் இருக்கலாம். இருள் உங்களை சூழ்ந்திருக்கலாம். தனியாக இருப்பதாக நீங்கள் உணரலாம். அப்போது ஆண்டவர், நான் உனக்கு ஒரு சொப்பனத்தை தருகிறேன். நான் உன்னுடனே கூட இருப்பேன். சொப்பனத்தை நிறைவேற்ற உனக்கு உதவுவேன் என்று கூறுகிறார். யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்தது போன்று அவர் இனி நீ வெட்டாந்தரையில் இருப்பதில்லை என்று உங்களுக்கு இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். தேவன் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து நீங்கள் உயரே ஏறும்படியான படிக்கட்டுகளை காட்டுவார். தாம் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஸ்தலத்திற்கு செல்வதற்கான வழியில் அவர் உங்களை நடத்தி செல்வார். ஆகவே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனது ஒத்தாசையினால் நீங்கள் நிச்சயமாகவே பெருகுவீர்கள். அவர் மேல் மட்டுமே நம்பிக்கை வைத்திடுங்கள். அவரை நம்பி பற்றி கொள்கிறவர்கள் ஆயிரமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவார்கள். நம் நம்பிக்கை எல்லாம் கர்த்தரிலே இருக்கட்டும். ஒரு முறை குற்றாலத்திற்கு ஒரு ஜெப குழுவினர் சென்று தனியாக உபவாசத்திலும் ஜெபத்திலும் நேரத்தை செலவழித்தார்கள். அவர்களில் ஒரு வாலிபன் நீர்வீழ்ச்சி விழுகிற இடத்தின் உயர்ந்த பகுதிக்கு சென்று தண்ணீர்
தண்ணீர் கிடக்கிற இடத்தின் அருகிலே நின்று பார்த்து கொண்டிருந்தான். திடீரென்று அவனுடைய கால்கள் சறுக்கினது. மிக உயரத்திலிருந்து நீர்வீழ்ச்சியோடு கூட கீழே விழுந்தான். தண்ணீர் அதிகமாய் வந்து கொண்டிருந்த நேரம் அது. சாதாரணமாய் அப்படி கீழே விழும்போது அந்த தண்ணீர் விழுகிறவன் மேலே மீண்டும் மீண்டும் கொட்டி எழும்பாதபடி தண்ணீருக்குள்ளே புதைத்துவிடும். அப்படி நூற்றுக்கணக்கான பேர் மரித்திருக்கிறார்கள். ஆனால் கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட அந்த வாலிபனோ எந்த சேதமுமின்றி உயிர் தப்பி பிழைத்தான். என் நம்பிக்கையானவர் இயேசு, அவர் மேல் வைத்த நம்பிக்கை வீண் போகவில்லை என்று அவன் மகிழ்ச்சியாய் சாட்சி கொடுத்தான். நீதிமொழிகள் 29:25 சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். இந்த உலகம் நம்பிக்கையில்லாத உலகம். மனிதர் வானத்தின் கீழே திறந்து விடப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். எதில் நம்பிக்கை வைப்பது? பணத்திலா, கல்வியிலா, செல்வத்திலா, செல்வாக்கிலா, அல்லது உயர்ந்த மனிதர்களின் மேலா? இவைகள் எல்லாம் நம்பப்பட முடியாத ஒன்றாகும். இந்தியாவின் பிரதம மந்திரியாயிருந்த இந்திரா காந்தியின் வாழ்க்கையை பாருங்கள். அவர்களின் கீழாக இராணுவம் இருந்தது, கப்பல் படை, விமானப்படை அனைத்தும் இருந்தது. எண்ணற்ற மெய்காப்பாளர்கள் இருந்தார்கள், போர் வீரர்கள் இருந்தார்கள், போலீஸ் அதிகாரிகள் இருந்தார்கள். அத்தனை இருந்தும் அவர்களுடைய ஜீவனை பாதுகாக்க முடிந்ததா? அவர்கள் நம்பியிருந்த அவர்களுடைய சொந்த மெய்காப்பாளனே தன் துப்பாக்கியால் அவர்களை ஈவு இரக்கமில்லாமல் சுட்டு கொன்றான். வேலியே பயிரை மேய்ந்தது போல நம்பிக்கைக்குரிய அந்த மெய்காப்பாளன் நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டான். ஆனால் வேதம் சொல்கிறது, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆண்டவரே, உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன் என்று அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை சார்ந்து கொள்ளும் போது பாதுகாக்கும் கிருபை நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் அறியாதபடி தேவ தூதர்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். அவருடைய கிருபைதான் நம்மை நிலைநிறுத்துகிறது. அவருடைய கிருபைதான் நம்மை பாதுகாக்கிறது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று கர்த்தர் நமக்கு வாக்கு அளித்திருக்கிறாரே. கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் என்று நீதிமொழிகள் 29:25 நாம் வாசித்தது எவ்வளவு உண்மையானது! பிரியமானவர்களே, கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்வீர்களாக. அவர் ஒருபோதும் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, நீரே என் ஒரே நம்பிக்கையாகவும் ஆபத்து காலத்தில் எனக்கு அனுகூலமான துணையாகவும் இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் உண்மையுள்ளவராய் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். என் தலை மேல் கல் போன்று பாரமாயிருக்கும் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அகற்றி போடும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவரே, என் தனிமையை மாற்றும். என்னை உண்மையாய் நேசிக்கிற, எனக்கு ஆசீர்வாதமாயிருக்கிற உறவுகளை தாரும். உயர்ந்த ஸ்தலங்களில் ஏறும்படி என்னை படிப்படியாக வழிநடத்தும் சொப்பனங்களை எனக்கு தாரும். பூரண ஜீவனுக்குள்ளும் பெருக்கத்தினுள்ளும் என்னை வழிநடத்தக்கூடிய தரிசனங்களை எனக்கு தந்து உதவி செய்யும். உம்முடைய பிரசன்னம் என்னை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய பலத்த கரங்களை என் மீது வைத்து என்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.